உங்களுக்கு போர் அடிக்குதா? ஆக்சுவலி அது நல்லது தான். ஏன் தெரியுமா? இங்க நிறைய பேருக்கு தான் போரே அடிக்கிறது இல்லையே. பட் போர் அடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஃபீலிங். ஆனா அது நிறைய பேரால அக்செப்டே பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோன், டிவி, சோஷியல் மீடியா அண்ட் மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சம்டைம்ஸ் உங்க மைண்டை போர் அடிக்க விடுங்க. ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்னு, எனக்கு போர் அடிக்குது, நான் ஏதாச்சும் பண்ணணும். இவங்க ஒரு டிஸ்ட்ராக்டட் மைண்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, எனக்கு போர் அடிக்குது, ஐ எம் ஓகே வித் இட். இவங்க ஃபோக்கஸ்டான மைண்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா அச்சீவ் பண்ற எல்லாருமே அவங்களுக்கு போர் அடிக்கிற டைம்ல தான் பெருசா ஒரு ஐடியாவை யோசிச்சிருப்பாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கோயில் போறோம். அந்த இடத்துல உங்க மைண்ட் காமா இருந்தாதான் கடவுள் சொல்றது உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி உங்க மைண்டை நீங்க காமா வச்சுக்கிட்டாதான், சம்டைம்ஸ் போர் அடிக்க விட்டாதான் கரெக்டான தாட்ஸ், கரெக்டான ஐடியாஸ் எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள வரும். நீங்க வளருவீங்க. எப்போ உங்க மைண்டை போர் அடிக்க விட பழகுறீங்களோ அப்பதான் நீங்க காமா இருக்க பழகுறீங்கன்னு அர்த்தம். போரிங் இஸ் அண்டர் ரேட்டடுங்க. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட வந்து போர் அடிக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அடிக்கட்டும், நல்லதுன்னு விட்டுருங்க. ஏன்னா எல்லாருமே என்டர்டெயின் பண்றது நம்ம வேலை இல்ல. உங்களுக்கு போர் அடிக்குதா? ஆக்சுவலி அது நல்லது தான். ஏன் தெரியுமா? இங்க நிறைய பேருக்கு தான் போரே அடிக்கிறது இல்லையே. பட் போர் அடிக்கிறது